لله نحمده ونستعينه ونستغفره من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. إن أصدق الحديث كتاب الله وأحسن هدي محمد النبي صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பானவர்களே, இதில் நம் கவனம் என்ற தலைப்பிலே சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அன்பிற்குரியவர்களே, ரப்புல் ஆலமீன் நம்முடைய கவனம் எதிலே இருக்கும், இந்த உலக வாழ்க்கை எதற்குள்ளே சுழலும் என்பதை 57வது அத்தியாயத்திலே 22வது வசனத்திலே அல்லாஹ் ரொம்ப தெளிவாக 21வது வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். 20 மற்றும் 22 இந்த வசனங்களை பார்த்தீங்கன்னு சொன்ன என்ன சொல்றான்னு சொன்னா, இஅலமு அன்னமல் ஹயாத்துத் துன்யா லஅபு வலஹு வஸீனத்து வதஃபாஹுரு பைனக்கும் வதகாதுரு ஃபில் அம்வாலி வல் அவுலாத். அறிந்து கொள்ளுங்கள், இவ்வுலக வாழ்க்கை என்பது விளையாட்டு, வீணு, அலங்காரம், உங்களுக்கிடையே பெருமை பேசிக் கொள்வது, செல்வங்களையும் பிள்ளைகளையும் அதிகரித்துக் கொள்வது, இதுதான் உலக வாழ்க்கை என்று சொல்லிவிட்டு மேலும் சொல்லுகிறார், கமஸலி கைஸி அஜபல் குஃபார நபாதஹு ثم يهيج فتراه مصفرا ثم يكون حطاما. அதற்கு உதாரணம் எப்படின்னு சொன்னா, ஒரு மழை பெய்யும், அந்த மழையினால முளையக்கூடிய பயிரை போன்றது. பிறகு வெயில் அடித்த பிறகு அந்த பயிர் என்ன செய்து விடும், கருகி சாம்பலாகிவிடும். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான், வஃபில் ஆখিরাতি அதாபுன் ஷதீதுன் வ மக்ஃபிரத்துன் மினல்லாஹி வ ரிضவான். மேலும் அல்லாஹ் சொல்லுகிறான், மறுமையில் இறை மறுப்பாளர்களுக்கு கடும் வேதனையும் தண்டனையும், இறை நம்பிக்கையாளர்களுக்கு அல்லாஹ்வின் மன்னிப்பும் பொருத்தமும் கிடைக்கும். வமல் ஹயாத்துத் துன்யா இல்லா மதாஉல் குரூர். லாஸ்டா அல்லாஹ் சொல்றான், அறிந்து கொள்ளுங்கள், இந்த உலக வாழ்க்கை என்பது ஏமாற்றும் இன்பம் தான் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கான். அப்ப உலகம் என்பது எவ்வளவு முக்கியம் என்பதை அல்லாஹ் எப்படி பேசுகிறான்னு சொன்னா, அது ஒரு நத்திங் தான், ஒண்ணுமே கிடையாது, சும்மா ஒரு ஏமாத்துற வேலை தான் என்று அல்லாஹ் பேசுகிறான். ஏமாற்ற ஒரு வாழ்க்கை தான் என்று நம்மை யார் படைத்தானோ, யார் இந்த வாழ்க்கையை கொடுத்தானோ, நல்லது கெட்டது யார் சொல்லி தந்தானோ அவனே சொல்லிவிட்டான், இந்த உலக வாழ்க்கை என்பது வீணு, விளையாட்டு, பெருமை அடித்தல், செல்வத்தை பெருக்கிக் கொள்வதற்காக முயற்சித்தல், அதே போல செல்வங்களையும் பிள்ளைகளையும் பெருமை அடித்தல் சொல்லி இவ்வளவுதான் வாழ்க்கை என்று அல்லாஹ் ரொம்ப ரத்தின சுருக்கமாக சொல்லிவிட்டான். இப்ப எல்லாருமே இது உள்ளதான் அடங்கிடும். வாழ்க்கையில் எந்த முயற்சிகளை நாம் எடுக்கிறோம்னாலும் மறுமை முயற்சியை தவிர, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை தவிர மற்ற எந்த விஷயங்களில் நாம் ஈடுபட்டுக் கொண்டிருந்தாலும் அது ஒண்ணும் இல்லாத ஒரு விஷயம்தான் என்று அல்லாஹ் பேசிவிட்டார். அப்ப நாம் எதை நோக்கி போக வேண்டும், எதை நோக்கி போக வேண்டும், அதையும் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். எதை நோக்கி போக வேண்டும் என்று சொன்னால், சாபிகு இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹா கஅர்திஸ் ஸமாவாதி வல் அர்த். உங்கள் இறைவனின் மன்னிப்பை நோக்கியும் சொர்க்கத்தை நோக்கியும் ஊதி செல்லுங்கள். அதுதான் அதனுடைய அளவு வானம் பூமியை போல் விரிந்து பறந்து கிடக்கும்.
அந்த சொர்க்கத்தை நோக்கி நீங்கள் விரைந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் பேசுகிறான். உலகத்தை நோக்கி ரொம்ப முயற்சிக்காதப்பா. சப்ஜெக்ட் என்னன்னா, உலகத்தை நோக்கி ரொம்ப முயற்சிக்காத. நீ பார்க்கறதுக்கு தான் அப்படி இருக்கும், அது அப்படியே ஏமாத்திரும். எது நிற்கும் என்று சொன்னால், மறுமைக்காக நீ ஓடுகிறாய் இல்லையா, மறுமைக்காக முயற்சிக்கிறாய் அல்லவா, அந்த நிற்கும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரொம்ப அழகாக நமக்கு சொல்லிவிட்டார். இன்றைக்கு நிறைய விஷயங்கள் எல்லாம் நாம் பேசல. அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு வசனத்தை சொல்றோம், அட்லீஸ்ட் இதையாவது நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்கிறோமா என்பதுதான் இன்னைக்கு சப்ஜெக்ட். என்ன அல்லாஹ் பேசுகிறான்? சூரா அல்-பையினா. இந்த வசனத்தை குறித்து சொல்லணும்னா இதனுடைய ஒரு வரலாறு சொல்ல நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வரலாறு இது சம்பந்தமான ஒரு ஹதீஸ் சொல்றேன். ஒரு நாள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் உபை பின் கஅப் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர், குர்ஆனுடைய அறிஞர்கள் என்று பெயரை பெற்ற நபித்தோழர்களில் இவரும் ஒருவர். இந்த உபை பின் கஅப் அவர்களிடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் வந்து அல்லாஹ் அவங்ககிட்ட ஒரு விஷயத்தை ஓதி காட்ட சொன்னான் என்று சொல்றாரு. அல்லாஹ் ஓதி காட்ட சொன்னான், என்கிட்ட ஏன் ஓதி காட்ட சொன்னான் என்று சொன்னால், ஆமா அல்லாஹ் உங்ககிட்ட தான் ஓதி காட்ட சொன்னான். என்ன ஓதி காட்ட சொன்னான் என்று சொன்னால், ஒரு அத்தியாயத்தை சுட்டி காட்டுறான். சூரா அல்-பையினா. அந்த பையினா என்ற அத்தியாயத்தை லம் யகுனில் லதீன கஃபரு என்று ஆரம்பிக்கும்ல, அந்த பையினா அத்தியாயத்தை அல்லாஹ் உங்களிடத்துல ஓத சொல்லி என்னை படித்திருக்கிறான் என்று சொல்றாங்க. அப்ப சொன்னது அந்த நபித்தோழர் சொல்லுகிறார், அவருக்கு அல்லாஹ் வழங்கிய ஒரு சிறப்பு, ஒரு ஒரு கிஃப்ட் என்று சொல்லலாம். அந்த நிகழ்வை பார்த்துட்டு அந்த சஹாபி என்ன செய்யறாங்கன்னா, அல்லாஹ் என்னுடைய பேரை உச்சரித்து தான் சொன்னானா? ஆமா, உங்க பேரை உச்சரித்து சொன்னா, உங்ககிட்ட போய் ஓத சொல்லி அல்லாஹ் எனக்கு ஒரு கட்டளை போட்டிருக்கான்னு சொல்லி ஓதி காட்டுறான். அப்ப அவரு அதை கேட்டதுமே ஆனந்த கண்ணீர் மேலிட்டு, அல்லாஹ் என்கிட்ட போய் ஓதி காட்ட சொல்லி இருக்கான, என் பேரை அல்லாஹ் உச்சரித்து விட்டானே என்று சொல்லி அவர் அவ்வளவு ஒரு கண்கலைன்னு சொல்றாரு. எவ்வளவு பெரிய விஷயம் அது. சும்மா இங்க இருக்கிற யாரோ ஒரு பெரிய ஒரு மெம்பரா இருக்கிறாரு, ஒரு எம்எல்ஏவா இருக்கிறாரு, ஒரு பெரிய பதவியில இருக்கிறாருன்னு சொன்னா, அவர் உங்க பேரை பாய் சாதிக் பாய் சொல்லி உங்க பேரை சொல்லிக்காருன்னு சொன்னாங்க அப்படின்னா அவ்வளவு சந்தோஷப்படும். பெரிய பெரிய விஷயமாக அச்சீவ் பண்ண மாதிரி நினைக்கிறோம். படைத்த இறைவன் அல்லாஹ்வுடைய தூதரே போய் ஓதி காட்ட சொல்லுகிறான் என்று சொன்னால் எவ்வளவு சிறப்பு மிக்க ஒரு நிகழ்வு இது. அப்ப இந்த அத்தியாயத்திலே அல்லாஹ் நிறைய விஷயங்களை பேசுகிறான். அதுல ஒரு வசனம் வருகிறது, வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ் முஹ்லிஸீன லஹுத்தீன ஹுனஃபா. இதை தவிர அல்லாஹ் பேசுறான் இந்த வசனத்துல, இதை தவிர வேற கட்டளையே உங்களுக்கு சொல்லல போங்க. என்ன கட்டளை? அல்லாஹ்வை மட்டுமே கலப்பற்றதாக்கி நீங்க வணங்கணும், கலப்படம் இல்லாமல் வணங்கணும். அதாவது என்ன சொல்ல வர்றாங்கன்னா, கொள்கையை உணர்ந்து இதுதான் கொள்கை, இதுல எந்த முரண்பாடும் இருக்கக்கூடாது, அல்லாஹ்வுக்கு கொடுக்கிற பவரை கொடுக்கணும், ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுக்கிற உரிமையை பவரை கொடுக்கணும், மனிதர்களுக்கு எவ்வளவு உரிமையோ அவ்வளவு உரிமைகளை கொடுக்கணும். அதை தாண்டி கொள்கையில மாறுபட்டு இதுவும் ஹதீஸ் தான், இதுவும் ரசூலா, இதுவும் அல்லாஹ்விடத்துல இருந்து வர வகி தான் என்று சொல்லி கொள்கையில் குழப்பம் இல்லாமல், கலப்படமே இல்லாமல் அல்லாஹ்வை மட்டுமே வணங்கக்கூடிய ஒரு வணக்கத்தை அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் வணங்க வேண்டும். இல்லா லியஅபுதுல்லாஹ் முஹ்லிஸீன லஹுத்தீன ஹுனஃபா வ யுகீமுஸ் ஸலாத் வ யூதுஸ் ஸகாத் வ ذلك தீனுல் கய்யிமா. மேலும் அல்லாஹ் சொல்லுகிறான், தொழுகை நிலைநாட்டுமாறு, ஜகாத்தை கொடுக்குமாறு, இந்த விஷயத்திலே உறுதியாக நிற்குமாறும் இதை தவிர வேறு கட்டளையே உங்களுக்கு சொல்லல. அல்லாஹ் என்ன சொல்றான் பாத்தீங்களா? 4 விஷயத்தை சொல்றான். ஒண்ணு என்னன்னா, கொள்கையை சரியாக உணர்ந்து அதை ஏற்றுக்கிட்டு மனதார அதன்படி அல்லாஹ் வணங்க வேண்டும். ஒண்ணு. ரெண்டாவது என்ன? தொழுகை நிலைநாட்டணும். மூணாவது என்ன? ஜகாத்தை கொடுக்கணும். நாலாவது என்ன? இந்த விஷயத்துல உறுதியா இருக்கும். இதை தவிர வேறு கட்டளையே உங்களுக்கு சொல்லலன்ட்டாங்க. இன்றைக்கு இதையாவது அட்லீஸ்ட் மினிமமா இதையாவது என் வாழ்க்கையில நான் கடைபிடிக்கிறேன் என்பதை தான் இன்னைக்கு சீர்தூக்கி பார்க்க வேண்டும். என்ன செய்கிறேன்? இன்னைக்கு இத்தனை வருஷம் நான் கொள்கையில இருக்கிறேன், எனக்கு கொள்கையை பத்தியே ஒண்ணும் தெரியலையே. தெரிஞ்சிருக்கா? நான் கேட்கிற சில ஆஸ்பெக்ட் கேட்கிறேன், இது கம்ப்ளீட் பண்ணிருக்குமா பாருங்க. இன்னைக்கு யாரு குர்ஆன முழுவதுமாக ஒரு முறை நான் பல முறை சொல்றேன், ஒரே ஒரு முறை முழுசா குர்ஆன அல்லாஹ் எதுக்கு கொடுத்தான்? நான் புரிஞ்சுக்கணும்னு கொடுத்துருக்கான், படிக்கணும்னு மட்டும் கொடுக்கல, அரபி மட்டுமே படிக்கணும்னு கொடுக்கல, அந்த செய்திகளை நான் உள்வாங்கணும், நேர்வழி பெறணுன்றதுக்காக கொடுத்துருக்கான். ஒரு முறையாவது முழுசா நான் படிச்சுட்டேன், முழுசா
1வது அத்தியாயத்துல 114வது அத்தியாயம் வரைக்கும் எல்லாத்தையும் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேங்க. அல்லாஹ் என்னதான் சொல்ல வரான் என்பதை நான் கேட்டுட்டேன், புரிஞ்சுக்கிட்டேன், நடைமுறைப்படுத்துறேன்னு சொல்லல, நான் கேட்டுட்டேன், காலையில படிச்சுட்டேன் அப்படின்னு சொல்றவங்க இருக்கிறோமா? சில பேரை தவிர. நான் தௌஹீதுல 30 வருஷம் இருக்கிறேன், 10 வருஷம் இருக்கிறேன், எத்தனை வருஷம் இருந்துட்டு போங்க, இதை செஞ்சிருக்கிறோமா? அது செய்யல பல பேர். அது அப்படியே ரிப்பீட் மோட்ல வந்துகிட்டே இருக்கும். ஒரு தடவை படிச்சிட்டோமா மறுபடியும் ஒரு தடவை படிக்கணும். ஒவ்வொரு முறை படிக்கும் போதும் அந்த வசனத்துக்கு உங்களுக்கு சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி அல்லாஹ் ஒரு தீர்வு கொடுப்பான். இன்றைக்கு அதை வைத்து எத்தனையோ பெரிய பெரிய ஜாம்பவான்கள் தீர்ப்பு எழுதி கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? நாம குர்ஆனை அட்வைஸ் எடுத்துக்க மாட்டோம். குர்ஆனில் சொல்லக்கூடிய அட்வைஸை எடுத்துக்கிட்டு பெரிய பெரிய நீதிபதிகள் எல்லாம் தீர்ப்பு எழுதி கொண்டிருக்கிறார்கள். அதிலே ஒரு விஷயத்தை சொல்லணும்னா, ஆர்.எஃப். நரிமன் சொல்லக்கூடிய ஒரு ஃபார்மர் ரிட்டையர்டு ஜட்ஜ், எங்க சுப்ரீம் கோர்ட் ரிட்டையர்டு ஜட்ஜ். இவர் ஓன் ஜட்ஜ்மெண்ட்ஸ் நிறைய கொடுப்பாரு. இவருடைய அந்த தீர்ப்பு எல்லாம் இவரா எழுதுனது இருக்கும். பொதுவாகவே தீர்ப்பு எப்படி கொடுப்பாங்கன்னா, அப்படி ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது, அந்த ஆர்டர் பேஸ் பண்ணி இந்த தீர்ப்பு வழங்குறேன் அப்படின்னு சொல்ற தீர்ப்புகள் தான் பல இருக்கும். அந்த கேஸுக்கு, அந்த சினாரியோவுக்கு, அந்த விஷயத்துக்கு இவராக ஒரு தீர்வு எழுதியிருப்பார்ல, அந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கிற ஜட்ஜஸ்லாம் ரொம்ப ரேர் தான். அதுல இவர் ரொம்ப கை தேர்ந்தவர், நிறைய ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருக்கிறாரு. அப்ப இவர் இவ்வளவு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருக்கிறாரு. இவர்கிட்ட ஒரு இன்டர்வியூல கேட்கறாங்க, எப்படிங்க இவ்வளவு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தீங்க? அவர் சொல்லுகிறார், நான் படிப்ப குர்ஆனை, அத குர்ஆன் படிப்பாரு. அவரு எப்படி படிப்பாரு, எப்ப படிப்பாரு அப்படின்னு சொன்னா, அவர் ஒரு முஸ்லீம் கிடையாது. அவர் சில நேரங்களில் அப்படியே ஒரு குழப்பம் வந்துடும். இது எது நியாயம் எது அநியாயம் தெரியாது. அந்த நேரத்தில் அதை பற்றி கண்டிப்பா குர்ஆன் பேசியிருப்போம் என்று நான் குர்ஆனை ரெஃபர் செய்து அதிலே நான் கண்டுபிடித்து அதன் மூலியமாக தான் அந்த தீர்ப்பை பல சொல்லியிருக்கின்றார். உண்மையிலே குர்ஆன் எதை சொல்லுது தெரியுமா? அதாவது சட்டத்துல ஒரு வார்த்தை வரும், ஜூரி ஸ்டூடெண்ட்ஸ்னு ஒன்று வரும். ஜூரி ஸ்டூடெண்ட்ஸ்னா அது ஒரு சப்ஜெக்டே எழுதுவாங்க, சட்டம் படிக்கிறவங்க. எது நியாயம் அப்படின்றத சொல்ற ஒரு படிப்பு. நல்லதுன்னா எது, அதை நீங்க சொல்லணும்ல. ரைட், இப்படி போனாதான் நல்லது, இப்படி போனா கெட்டதுன்றது சொல்லணும்ல. அதுக்கு ஒரு படிப்பு இருக்கு, ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. அந்த சப்ஜெக்ட்ல சொல்லப்படக்கூடிய விஷயம் என்னன்னா, அதாவது the principles of natural justice னுவாங்க. அப்படின்னா என்னன்னா, இதுதான் கரெக்டான, அதாவது இயற்கை அடிப்படையில் இதுதான் சரி அப்படின்னு நிரூபிப்போம் அப்படின்னு சொல்லுவோம்ல. அதுதான் அது எதுல சொல்லப்படுதுன்னா, குர்ஆன்ல தான் சொல்லப்படுது. ரெண்டு பேருக்கு ஒரு பிரச்சனை, இது எந்த பக்கம் நீ நிக்கணும்ன்றத சொல்றது எது சொல்லுது? குர்ஆன் சொல்லுது. அப்ப இந்த விஷயத்தை அந்த ஜட்ஜ் கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றாருன்னா, அதை வைத்து அவர் அதை பயன்படுத்தி கொண்டு பல தீர்ப்புகளை எழுதியிருக்கிறார். இன்னைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? குர்ஆனை ஓதுறோமா? கொள்கையை உணர்ந்து இருக்கிறோம், கொள்கையை தெரிந்து இருக்கிறோமா? முதல்ல தெரியலையே. அப்புறம் எப்படி என் வாழ்க்கையில தீர்வு வரும்? என் பிரச்சனை நான் எப்படி ஹேண்டில் பண்ணுவேன்? யார்கிட்ட போய் அட்வைஸ் கேட்கிறேன்? யார்கிட்ட போய் அட்வைஸ் கேட்கிறேன்? பாய் தீர்வு சொல்லுங்க, அதை சொல்லுங்க பாய். கேளுங்க, வேணான்னு சொல்லல. முதல்ல ஏதோ எங்க போய் கேட்கணும், எங்க போய் பார்க்கணும், பாருங்க. கண்டிப்பாக அல்லாஹ் அதை பத்தி பேசாம இருக்க மாட்டான். அது நீங்க நானும் சொன்னா பரவாயில்ல. அந்த ஜட்ஜு சொல்றாரு, அதாவது சமீர் ரிஸ்வின்னு சொல்லக்கூடிய ஒருவரும் டெல்லியில உற்பத்தியாய் என்று சொல்லக்கூடிய ஒரு பிஜேபி லீடர். சமீர் ரிஸ்வின்றது யாருன்னா, ஷியா வக்ஃப் போர்டு சேர்மன். இவரும் அவரும் சேர்ந்து ஒரு வழக்கு போடுறாங்க. குர்ஆன்ல கிட்டத்தட்ட 17-20 வசனங்கள்லாம் தீவிரவாதத்தை தூண்ட ஒரு வசனமா இருக்குது, இதெல்லாம் குர்ஆன்ல இருந்து நீக்கணும். வழக்கு பாருங்க, இதெல்லாம் போட்டுருக்காங்க. இந்த வழக்கை விசாரிச்சவர் யாரா? இதே ஆர்.எஃப். நரிமன் தான். அது விசாரிக்கும் போது அவர் பார்த்து என்ன செய்யறாருன்னா, ரொம்ப கடுமையான வார்த்தைகளை போட்டு ஜட்ஜ்மெண்ட் போடுறாரு. இதெல்லாம் கீழ்த்தரமான கேடு கட்ட ஒரு வேலை. இது இப்படிலாம் நீங்க பண்ணீங்கன்னா உங்க மேல பெரிய அளவுல நான் நடவடிக்கை எடுப்பேன். There is a reason between the every verses. அதாவது ஒரு காரணம் இல்லாம குர்ஆன்ல ஒரு விஷயத்தை அவனை சாவடி அவனை பண்ணுன்னு சொல்லவே சொல்லாது. யார் சொல்றா? அவர் சொல்றாரு. நம்ம மக்களுக்கு தெரியுமா? ஒரு காரணம் இல்லாமல் குர்ஆன்ல ஒரு வசனமே இருக்காதுங்கிறாரு.
ஒரு விஷயத்தை அடி கொள்ளுன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும், இதை செய்யாதுன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். அன்பானவர்களே, குர்ஆன்ல அவ்வளவு இருக்கிறது. நம்ம ஒரு அதுதான் அதை வாழும் அற்புதம்ல. ஒரு முறை படிக்கும் பொழுதும் ஒவ்வொரு தீர்வை அது கொடுக்கும். இப்போ முதல்ல நாம தெரிந்து கொள்ள வேண்டியது, செய்ய வேண்டியது என்னன்னா, என்ன சொன்னான்றத முதல்ல நான் புரிஞ்சுக்கணுமா இல்லையா, கொள்கையை நான் உணரணுமா இல்லையா. அந்த கனியை நான் உணர்ந்தாதானே நான் எந்த கொள்கையில இருக்கிறேன், எவ்வளவு வெயிட்டான ஒரு கொள்கையில இருக்கிறேன் என்பது தெரியும். அது தெரியலையே, அதை பத்திய ஒரு நாலேஜே இல்லாம இருக்குமே. யோசிச்சு பாருங்க, அல்லாஹ் ஒரு வேளை உயிரை கைப்பற்றினா, உயிரை கைப்பற்றிட்டு நாம என்ன ஏதோ ரொம்ப ஆண்டு காலம் மறுமைக்கு நமக்கு நினைக்கிறோமா? ஒரு உதாரணம் சொல்றேன், மறுமைக்கு நமக்கு எவ்வளவு நெருக்கமா இருக்கும். உதாரணத்துக்கு நீங்க மௌத்தா போறோம், சரியா? இஷாக்கு எடுத்துருவாங்க, இல்ல மிஞ்சி மிஞ்சி போனா எங்கேயாவது தூரத்துக்கு சொந்தத்துக்கு பஜர்ல எடுத்துருவாங்க, அவ்வளவுதான். எடுத்துட்டாங்க வைங்க, கொடுக்க அடங்கு பண்ணிட்டு வந்துட்டாங்க. வந்த பிறகு நம்ம நல்லவங்களாவே இருக்கும் வைங்க, அல்லாஹ்வுடைய பார்வையில ரொம்ப நல்லவங்களா இருக்கும். அல்லாஹ் வந்து தூங்க சொல்லிட்டான், முன்கரணைக்கு வந்து அடுத்து தூங்குங்க அப்படின்ட்டாங்க. படுத்து தூங்கின பிறகு கண்ணை விழித்து பார்ப்போம், எங்க வந்திருக்கோம், அங்க வந்திருக்கோம், அவ்வளவுதான். நீங்க தூங்குனீங்கன்னா எத்தனை வருஷம் தூங்குறீங்க உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அதனாலதான் சொல்லுவாங்கன்னா, கண்ணவும் யௌம யரவுனஹா லம் யல்ஃபது இல்லா அஷியத்தன் அவுதுஹா. அவர் சொல்லுவாராம், எத்தனை நாள் உலகத்துல வாங்க, ஏதோ ஒரு காலை ஒரு மாலை தவிர நான் வாழவில்லை அப்படின்வாங்க. கண் முடிச்சு பாக்குறதுக்குள்ளே இப்படி ஆயிடுச்சுன்னு. அல்லாஹ் குர்ஆன்ல எவ்வளவு விஷயத்த சொல்றான், குகைவாசிகள் சம்பவத்தை சொல்றான். அவங்க தூங்கி எந்திரிச்சு பாக்குறாங்க, எத்தனை ஆண்டு காலம் தூங்கினார்கள் என்பது யாருக்கு தெரியும்? அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். அவ்வளவு நெருக்கமா தான் இருக்கும், ரொம்ப தொலைவில் எல்லாம் இல்ல மறுமைக்கு நமக்கும். நம்ம ஒரு தூக்கம் தான், அந்த தூக்கத்தை தூங்கி எழுந்திரிச்சோம்னா சூரியதப்படும் மறுமையில வந்து நிற்போம். என்ன நிலைமை பாருங்க, யோசிச்சு பாருங்க. அவ்வளவு நெருக்கமாக ஒரு தூக்கம் தான் இருக்கிறது. நடுவுல மௌத்தா போயிட்டோம்னா மறுமையில அல்லாஹ் கேட்கிறான், ஏப்பா நான் குர்ஆன் 114 அத்தியாயத்தை ஒவ்வொரு சிச்சுவேஷன் இறக்குனே ஒரு தடவையா படிச்சிருக்கிறியா? அல்லாஹ் ஒரு விஷயம் என்ன காரணம் சொல்லுவேன், ஒரு தடவை கூட நான் படிக்கல, அல்லாஹ் காரணம் சொல்ல முடியுமா? அப்ப முதல் விஷயம் எதுதான்? எல்லாருக்கும் சுய பரிசோதனை தான். முதல்ல எது செய்யணும்? குர்ஆனை ஃபுல்லா நான் ஒரு முறையா படிச்சுட்டேன், ஒவ்வொரு பேஜ் தினமும் படிச்சாலும் போதுங்க, முடிச்சிடலாம். அப்ப இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வாழ்க்கையில முடிச்சிருக்கணும். அப்பதான் என் கொள்கை என்னன்றது எனக்கு தெரியும். கொள்கையில சரியாக இருக்க வேண்டும் என்று சொன்னா குர்ஆனை கரெக்டா படிக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை பத்தி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, உடைய வாழ்க்கை மொத்தம் குர்ஆனாக தான் இருந்ததுன்னா, குர்ஆனுக்கு மாற்றமா எதையும் செய்ய மாட்டாங்க. அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையை நாம் என்ன செய்ய வேண்டும்? இன்ஷா அல்லாஹ் வாழ வேண்டும். இது ஒன்று. அடுத்ததாக கொள்கையை உணர வேண்டும். குர்ஆனை படிக்கணும், ஹதீஸை படிங்க. கொள்கை எது சரி என்பதை தெரிந்து கொண்டு தொழுகை நிலைநாட்டணும். அது எந்த எக்ஸ்கியூஸும் இருக்காது. எல்லாருக்கும் தொழுகை நிலைநாட்டி தான் ஆகும். நீ இப்ப வியாபாரத்துல எவ்வளவு பிஸியா இரு. ஒருத்தர் பயான்ல சொன்னாரு, ரொம்ப அழகா. போன வாரம் பயான்ல கேட்டேன், தர்பியால. அவரு எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்க. அதாவது நீ என்னன்னா பிஸின்ற, நீ என்ன பிஸி? ரசூலுல்லாஹ் 10 குடும்பம் வந்தது, 10 குடும்பத்தை வச்சுட்டு அவங்க என்ன தொழுகை பிஸின்னு சொன்னாங்களா? 10 குடும்பத்தை வச்சுக்கிட்டு தொழுது தானே இருந்தாங்க. நீ என்ன பிஸின்ற? அவ்வளவு பொறுப்புன்ற. ஒரு நாட்டை நிர்வகிச்சுட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு இல்லாத பொறுப்புன்றவா அவனுக்கு? உங்களை யோசிச்சு பாருங்களேன். ஒரு நாட்டை நிர்வகிச்சுக்கிட்டு தொழுகையை விடல, கரெக்டான வகுத்துக்கு போய் தொழுதாங்க, சுண்ணத்தை தொழுதாங்க. சில நேரங்களில் சுண்ணத் தொழுவதற்கு லேட் ஆனா கூட அசர் வக்துல லோனுடைய சுண்ணத்தை தொழுது இருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அசர் தொழுதுங்க. அசர் தொழுகைக்கு பிறகு சுண்ணத் இருக்கா? இல்ல. ரசூலுல்லாஹ் ஒரு நாள் தொழுறாங்க. தொழுகும் பொழுது ஒரு சிறுமியை அனுப்பி கேட்கிறாங்க, ரசூலுல்லாஹ் தொழுறாங்க, அசருக்கு பிறகு சுண்ணத்து இல்ல நீங்க சொன்னீங்களே, ஏன் தொழுறீங்கன்னு போய் கேளுங்க, நான் சிறுமி கிட்ட சொல்லி விடுறாங்க. அந்த சிறுமி அதே போல போய் கேட்குது. ரசூலுல்லாஹ் தொழுகும் பொழுதே கேட்ட உடனே அல்லாஹ்வுடைய தூதர் கையை அசைக்கிறாங்க, அவங்க திரும்பி போயிடுறாங்க. போனது தொழுது முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் சொல்றாங்க, நான் ஏன் தொழுதேன் என்று சொன்னால், லொஹரில எனக்கு சில பேருடைய பேசக்கூடிய ஒரு விஷயம் ஆகிவிட்டது. அதனால மீட்டிங் இருக்கும்ல, வேற மக்கள் வருவாங்க, வேற இடத்துல இருந்து வருவாங்க, முக்கியமான விஷயங்களை பேசுறது லேட் ஆயிடுச்சு. அதனால அந்த சுண்ணத்தை விடக்கூடாது, அசருக்கு பிறகு நான் தொழுதேன்றாங்க. என்ன வேலை, என்ன டைம் போச்சுன்னாலும் அதை செஞ்சாரு. நான் சொல்ல முடியுமா? எதை காரணம் காட்ட முடியும் சொல்லுங்க? தொழுகையில நோயை காரணம் காட்ட, இன்னும் நோயினா கூட படுத்து தொழு. அப்போ ஒரு சில விஷயத்த காரணமே சொல்ல முடியாது, அது தொழுகும்.
இன்னைக்கு நம்ம மக்கள் எதெல்லாம் காரணம் காட்டுறாங்க, பை ஏன் போய் ஃபஜருக்கு வர முடியல, பை நாய் தொல்லையா இருக்கு, பை இதெல்லாம் ஒரு காரணம். பை கேட்டை பூட்டிக்கிறாங்க, பை நான் காமனான வீட்டுல வாடகையில இருக்கேன், கேட்டை பூட்டிக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் ஒரு சாக்கு போக்கு. இதே காலையில வேற ஏதாவது விளையாட்டுனா விளையாட போவோம், வேற ஏதாவது ஃபன் ஆக்டிவிட்டினா போவோம். அப்ப தொழுகையே காரணம்லாம் காட்ட முடியாது. சொந்த தொழில் செய்யறவரே சொந்த தொழில வச்சுக்கிட்டெல்லாம் ரொம்ப கஷ்டம், கடையை விட்டு நகர முடியலன்றாரு. ஆபீஸ் போனா நான் மட்டும் சொந்த தொழில இருந்திருந்தா ஒரு வகுத்து விட மாட்டேன் அப்படி சொல்றது. இப்ப காரணங்களால சொல்றோமே தவிர அதுல ஒரு தீர்வு இல்லை. இப்ப தொழுகையில காரணம் சொல்ல வேணாம், சொல்லாதீங்க, அதை மைண்ட்ல தூக்கிடுங்க. எந்த காரணம் சொல்லக்கூடாது, போய்தான் ஆகணும், வேற வழி இல்லை. ஆனா ஒரு பலவீனத்தை மட்டும் போக்கிக்கணும். என்ன, கண் முழிச்சிருக்கிறீங்க, தெளிவா பாங்கோசை கேட்குது, அப்பவே நான் தொழுகிறதுக்கு மனசு வராத விடுறேன், அந்த பலவீனம் பெரிய பலவீனம், அது இருக்கவே கூடாது. அவங்க எப்போ மாறுவாங்க அதுதான் கஷ்டம். எது மாறலாம், தூக்கத்தினால வேற வேற அவருடைய கண்ட்ரோலை இழந்து தொழுகையை விடுறாருன்னு சொன்னா அதையும் மாத்திக்கணும், ஆப்ஷன் இல்லை. ஆனா அதை விட மோசம் இது, கண் ஒழிச்சிருப்பார், பாங்கோசை எல்லாம் கேட்க தொழுகை விடுவார். அந்த நிலையில அல்லாஹ் கொடுத்துட்டாங்க. சில தௌஹீத்வாதிகள் அப்படியே பேக்ல போறாங்க, அப்படியே போறாங்க. 5 வேளை தொழுதவரு ஃபஜர் வேலை 4 வேலை, அப்புறம் 3 வேலை, அப்புறம் ஏதாவது ஒரு வேலை, அவர் இஷ்டம் போல தொழுகிற டைம் தான் போய் தொழுவார். இப்படிப்பட்ட நிலைமைக்கு கொண்டு போய் விடும். இதை போக்கணும். ஜக்காத்தை கொடுக்க வரணும். ஜக்காத்தை பத்தி ஒரு தனி டாபிக்கே எடுக்கணும். ஜக்காத்துடைய சட்டத்திட்டமே நீங்க யாருக்கும் தெரியல, எத்தனை பர்சன்டேஜ் கொடுக்கணும் தெரியும். இந்தியன் லால இன்கம் டாக்ஸ்ல ஆக்ட் கேளுங்க, சூப்பரா சொல்லுவாங்க. பை இவ்வளவு தான் சேலரி வந்து உங்களுக்கு எக்ஸம்ப்டட், பை இது இன்கம், பை இவ்வளவு இன்கம் டாக்ஸ், பை இத்தனை பர்சன்டேஜ் பண்ணுவார். உலகத்தை கத்துக்கிட்டாரு, அதை எப்படி போய் குறைக்கலாம், அது ஒரு சஜஷன் சொல்லுவார், சிஏ மாதிரி. ஆனால் ஜக்காத்தை பத்தி கேளுங்க, அது தெரியாது, தெரியாது, அதான் உண்மை. ஒரு பாமரனுக்கு புரியுற மாதிரி தான் அல்லாஹ் சட்டத்தை இறக்குவான். அப்படிதான் அல்லாஹ் சட்டத்தை சொல்லியிருக்கான். ஜக்காத்தை பத்திய நாலேஜ் இல்லாத சமுதாயமாக இருக்கிறோம். ஆனால் அல்லாஹ் தொழுகைக்கு பிறகு ஜக்காத்தை அவ்வளவு கடமையாக்கி இருக்கிறான். யாரேனும் தொழுகையும் ஜக்காத்தையும் பிரித்து பார்ப்பார்கள் என்று சொன்னால் தன்னந்தனிலே போரிடுவேன் என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு கோபப்படாத ஒரு நபர் சொன்னார். ரொம்ப சாஃப்டான இறக்க குணமுடையவர், அவர் அவ்வளவு கடுமையான ஒரு வார்த்தையை போட்டு சொன்னார். பாருங்க நம்ம எப்படி இருக்கிறோம், எந்த நிலையில இருக்கிறோம். அப்ப சொன்னது 3 தான். கொள்கையை உணர வேண்டும், சரியாக உணர வேண்டும். 2வது தொழுகை நிலைநாட்ட வேண்டும். 3வது ஜக்காத்தை கொடுக்க வேண்டும். 4வது அதுல உறுதியா நிற்கணும். அவ்வளவுதான். இந்த விஷயம்தான் இன்றைக்கான ஒரு பாடம். உங்களுக்கும் எனக்கும் எல்லோருக்கும் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில அதை கடைபிடிக்கக்கூடிய நன்மக்களாக வல்ல இறைவன் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று துவா செய்து என்னுடைய ஜும்மாவை முடிவு. மாணவர்களே, இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரத்தினுடைய ஜும்மாவுடைய வசூல் தலைமையினுடைய சமுதாய மற்றும் மார்க்க பணிகளுக்காக பயன்படுத்தப்படும். சரிங்களா? இப்போ மார்க்க மற்றும் சமுதாய பணிகளுக்காக பயன்படுத்தப்படும் என்று சொன்னால் அதுல நமக்கு ஒரு சுணக்கம் தான் ஏற்படுதுல்ல. பொதுவா பள்ளியாசல் செய்யணும்னா செஞ்சிருவோம். என்ன சமுதாய பணி நினைக்கிறோம்ல, ஒரு நிர்வாகம் நடத்துறது சாதாரணம் இல்லை. எதை வச்சு சொல்றோம்னா, தேவையில்லாத எத்தனை கேஸுங்கெல்லாம் போடுவாங்க தெரியுமா, தேவையில்லாத போடுவாங்க. இப்ப இந்த மாதிரி விஷயங்கள், அது இல்லாத ஒரு ஒரு விஷயத்தை இன்னைக்கு கவர்மெண்ட் எப்படி பாக்குதுன்னா, ஒரு ஐடியாலஜி கிரியேட் ஆச்சுன்னா அந்த ஐடியாலஜியை உடைக்கிறதுக்காக எதையோ ட்விஸ்ட் பண்ணி அதை கொலாப்ஸ் பண்ணணும் தான் பார்க்குது. நீங்க பாருங்க, கிறிஸ்டியன் மிஷனரிஸ் இருக்கு, அதுல கூட யாராவது ஒருத்தவங்க நல்லா ஃபார்ம் ஆகிட்டு வந்தானா திடீர்னு அவங்களுடைய பேர்ல ஏதாவது ஒரு பெண் வழக்கோ அந்த வழக்கு இந்த வழக்கு போட்டு உடைச்சிடும். ஏன்னா மக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபார்ம் ஆகக்கூடாது. அதுக்காக அது நல்லது கெட்டது நான் சொல்ல வரல. கவர்மெண்டோடைய ஐடியாலஜி எப்படின்னா, அவங்களுக்காக ஒரு ஒரு பிரச்சனையாக வந்து நிற்க கூடாது. ஒரு தேர்க்கூடு உருவாகுது, முன்னாடி கழிச்சிருக்கோம் அப்படிங்கிறத பார்ப்போம். அப்ப நம்ம ஜமாத்தெல்லாம் ஆல்ரெடி வளர்ந்து நிற்கிது. அதனால எப்படா இதை கவுக்கலாம், எப்படா எதையாவது ஒரு விஷயத்தை உங்களுக்கு கொடுக்கலாம்னு சொல்றதுக்காக பல விஷயங்கள் நடக்காம இருக்காது. அது சில விஷயத்த தலைமை நிர்வாகி சொல்ல மாட்டாங்க, சில விஷயத்த சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிர்வாகம் சார்ந்த பல சவால்கள் இருக்குது, நம்ம தான் கை கொடுக்கணும். அது இல்லாத தாவா பணிகளாக இருக்கட்டும்,
சமுதாய பணிகளாக இருக்கட்டும். எனக்கு தெரிஞ்சு முதியோர் இல்லம் நடத்துறவங்களாம் எவ்வளவு பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க தெரியுமா? முதியோர் இல்லத்துல அங்க இருக்கிறவங்க நம்ம மாவட்டம்ன்றதுனால நம்ம அதாவது திருவள்ளூர் கிழக்கு மாவட்டத்தில் இருக்கிற நிர்வாகிகள் எனக்கு கொஞ்சம் தெரியும்னா அங்க போவேன் வருவேன், கொஞ்சம் நட்பு ரீதியா ரொம்ப பழக்கம்ன்றதுனால அங்க இருக்கிற பல விஷயங்கள் வந்து சொல்லுவாங்க. எப்படிலாம் இருக்கும்னா, அந்த நடத்துற சாதாரணம் இல்லை. இந்த கொரோனா பீரியட்லாம் அந்த முதியவர்களை ஷிஃப்ட் பண்ணி திருவள்ளூர்லாம் கொண்டு போறதுக்கெல்லாம் ட்ரை பண்ணாங்க. நிறைய கண்டிஷன்ஸ், நல்லது பண்றோம்னா நல்லது பண்றதுக்கு விடுறது இல்லை. அது நிறைய தேவையில்லாத கண்டிஷன்ஸை போடுறது, ரூல்ஸை போடுறது, இது நீ பிரேக் பண்ற அதனால இது அது இதுன்னு சொல்லி இப்படிதான் இன்றைக்கு ஒரு ஜமாத் மேல பல விதமான அலிகேஷன்ஸ் வருகிறது. அதை சமாளிக்கணும், நிறைய இருக்குது. அப்ப இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் பொருளாதாரம் என்பது எப்படி இருக்குது? ரொம்ப முக்கியமான ஒரு தேவையாக இருக்குது. வெறும் மார்க்கம், சமுதாய பணி அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையில இல்லை. இதெல்லாம் இதுக்கு பின்னாடி அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது. அப்ப அதற்காகத்தான் என்ன ஒரு செலவு வந்து ஏற்படுகிறது. அதுக்காக கேட்கிறாங்க, உங்களால் முடிஞ்ச பொருளாதாரத்தை என்ன செய்யுங்க இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஒரு ஜும்மாவுடைய வசூல்ல அதிகம் வாரி வழங்கக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும் என்று அதை ஒரு ரெக்வஸ்டாக வைத்துக் கொண்டு நிறைய முடித்துக் கொள்கிறேன். வாஹதாவான அஸ்ஸலாமு அலைக்கும்.